நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான வைரலான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்திலேயே சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் அப்படி ஜம்முன்னு செய்யலான்னா, வாங்க எப்படி செய்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முதல்ல ஒரு 7, 8 தக்காளிய இந்த மாதிரி 2ஆ நறுக்கி, ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, நான்ஸ்டிக்கா இருந்தா இன்னும் உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு, ஒரு 10 பல்லு பூண்டையும் பொடியா நறுக்கி போட்டுட்டு, அப்படியே ஒரு தட்ட போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வெந்துரும். அப்படியே அதோட மேல இருக்க அதோட தோலையும் தனியா இந்த மாரி எடுத்துறலாம். எடுத்து விட்டுட்டு ஒரு மேஷர வச்சு இப்படி மசிச்சு விட்டுடுங்க. மசிச்சு விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு, மூடி போட்டு சிம்மிலே ஒரு 2லிருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டு எடுத்துருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் கிட்ட அப்படியே கையில குடுத்து, சப்பாத்தி மாவ பெசைய சொல்லுங்க. அப்படியே குழந்தைங்களையும் ஆளுக்கு ஒரு உருண்டைய திரட்டி குடுத்துருங்கன்னு சொல்லி சைட்ல வேலை வாங்கிருங்க. சப்பாத்திக்கு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைட்ல சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிறலாம். அவ்வளோதான் மசிச்ச அந்த தக்காளி தொக்கோட நறுக்குன வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டு கலந்து எடுத்தீங்கன்னா, சூப்பரான தக்காளி தொக்கு இல்ல தக்காளி சட்னி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கங்க. ரெடி ஆயிடும். அப்படியே இத வந்து சுட சுட சப்பாத்தி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். சிப்ஸு, தட்டை மாதிரியான ஸ்நாக்ஸு இல்ல பன் மாதிரியான வெரைட்டி வச்சு கூட ஸ்டஃபிங் மாரி சாப்பிடலாம். இன்னும் சூப்பரா சொல்லணும்னா, பொரிச்ச அப்பளத்து கூட வச்சு கூட சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.